இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே? அண்ணன் உங்களை தான் கேட்குறேன், மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. அது ஆயிரக்கணக்கானரை இங்கே கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில் 5 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக, உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உலமாக்கள் நல வாரியத்தில் 15060 உலமாக்கள் இருக்காங்க. முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய 10 உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே? அண்ணன் உங்களை தான் கேட்குறேன், மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. மீதி இருக்கும் கோரிக்கைகளும் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிறைவேற்றப்படும். அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களையும் பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்க நம்பிக்கையை நிச்சயமா உறுதியா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன். இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தவரும் பரப்புரை செஞ்சா தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீண்டும் இந்த திமுகவுடைய ஆட்சி உறுதியாக உருவாகும். இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கேற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி,
இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகளை இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அதிமுகவோட ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவைத்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. 2020 அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் மக்கள் போராடினப்போ தடியடி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம், போராடணும். ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க. ஆனா 2021 நாம் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்ப கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல. பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கலன்னு ஒரு பொய்யை சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒன்றிய அரசு இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலா அறிவிச்சவன் தான் இதோ இங்க உங்க முன்னால பேசிட்டு இருக்கான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான்.